உலகக்கோப்பை கால்பந்து போட்டி விறுவிறுப்பாகவும் அதே சமயத்தில் அதிரடியாகவும் தொடங்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆசியாவை சேர்ந்த அத்தனை நாடுகளும் முன்னணியில் இப்போ வென்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலே ஆசிய நாடுகள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு உள்ளே வரது இதுதான் முதல் முறை அப்படின்னு பலர் பாராட்டியிருக்காங்க. பொதுவாக நம்ம நாட்டில் கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டை தவிர என்னையா அப்படின்னு ஆனால் ஃபுட்பாலுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக மக்கள் பார்க்கக்கூடிய மேட்ச் ஃபுட்பால் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகளில் அவ்வளோ ரசிகர்கள் சவுத் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, சிலி ரோட்டில் அதகலம் பண்ணுறாங்க. நீங்களாம் என்னங்க கிரிக்கெட்டு நாங்கள் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு அப்படி இந்த கால்பந்து போட்டி சுறுசுறுப்படைந்துள்ளது. நம்ம நாட்டிலையும் பலர் பார்க்கிறார்கள். குறிப்பாக நம்ம நாட்டில் அப்படின்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னையில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறையங்க, ஃபுட்பால் டீமே வச்சுருக்காங்க. நீங்கள் ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த மெட்ராஸ் படத்தில் அதை நிறைய டீகோட் பண்ணிலாம் காமிச்சிருப்பார். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் வெஸ்ட் பெங்காலில் இங்கே கூட கொண்டு வரலாம். ஆனால் என்ன சொல்ல, இந்த கிரிக்கெட்டு முதலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பெரும் வருமானங்க கொட்டுது. அதுவும் ஐபிஎல்லாம் வரும்போது சும்மா கல்லாப்பட்டி அப்படி திறந்து வச்சு லட்சுமி தேவி அப்படி கடன்னா பணமாக கொட்டிக்கிட்டு இருக்கா. சரி, அது ஒரு விளையாட்டு. ஆனால் கால்பந்து போட்டிக்கு ஒரு தனி ரசிகர்கள் இருக்கிறது காரணம் என்னன்னா, கிரிக்கெட் மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து மோத்தால இப்போ T20 வந்துருச்சு, அவ்வளோ அளவு கூட இல்லை, டக்குன்னு ஒரு மேட்ச் முடிஞ்சிடும். ரெண்டாவது உடல் சார்ந்த ஒரு விளையாட்டு போட்டி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். டக்குன்னு எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம். எந்த நேரத்தில் கிரிக்கெட்டில் அப்படி கிடையாது, அது பாதுகாப்புலாம் இருக்குது. காரணம் சொல்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிரிக்கெட் மாதிரியே இதுலேயும் இந்த கடைசி பந்து வரைக்கும் கிரிக்கெட்டில் எப்படி நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குதோ, ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா யார் கோல் போடுவாங்க, யார் கோல் போடாமல் போயிடுவாங்க, ட்ராவில் முடியுமா, பெனால்டிக்கில் யார் அடிப்பாங்க, இப்படி பெரிய சஸ்பென்ஸ். இதெல்லாம் மீறி முந்த நாள் நடந்த ஒரு மேட்ச் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்க மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். நீங்கள் இவன் தான் சின்னவன், இவன் தான் பெரியவன் நீங்கள் எள்ளி நகையடவே முடியாது. அந்த ஸ்போர்ட்ஸில் வரைக்கும் நீங்கள் விளையாட்டில் மட்டும் நீ சும்மா என்ன ஒரு ஏழ்மையான நாடு இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு புள்ளியில் இருக்கிற, நான் யார் தெரியுமா, நான் தான் வல்லரசுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சொல்லவே முடியாது. அடிச்சு தூள் கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான மேட்ச் நீங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால்பந்தாட்டத்தினுடைய ஜாம்பவான் கூட சொல்லலாம் ஸ்பெயின். அவ்வளோ ரசிகர்கள், ஸ்பெயின் அணிக்கு அவ்வளோ ரசிகர்கள் உலகத்தில், அந்த நாட்டிலேயே அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கால்பந்து போட்டியை. அந்த நாட்டுக்கும் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த ஒரு தீவு நாடு கெப்பர்டே அப்படின்ற ஒரு தீவு. இந்த தீவுல மொத்தம் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 5 லட்சம் பேர். அப்போ பாருங்க, தம்மதுண்டு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்குங்க. அப்போ பாருங்க அந்த நாட்டோட மதிப்பு என்னன்னு பாருங்க. நீங்கள் நிறைய அந்த பகுதியில் எரிமலைகள் தான் அதிகம். இந்த அட்லாண்டிகா பெருங்கடல் பக்கத்தில் இருக்கு. இந்த ஸ்பெயினுக்கும் இந்த நாட்டுக்கும் அப்படின்போது இப்போ நமக்கும் ஒரு கத்துக்குட்டி டீமுக்கும் கிரிக்கெட்டில் எடுத்துங்களேன். இப்போ இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும், இல்லை ஜிம்பாப்வேயோட ஒரு சின்ன டீம், ஏதாவது ஒரு சின்ன டீம் சும்மா இப்போ தான் அறிமுகமாகுது, அந்த மாதிரி ஒரு டீம் கூட விளையாடுறோம்னா அது எப்படி பார்ப்போம் நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சில பேர் சரி பொழுதுபோக்காக பார்ப்போங்க அப்படின்னு. சில பேர் கிரிக்கெட் வெறியர்கள் எந்த மேட்ச் வேணாலும் பார்ப்பாங்க, ரஞ்சி டிராஃபிக் வரையும் பார்ப்பாங்க. அவங்க சும்மா லோக்கல் மேட்ச் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இப்படி தான் இவங்கள நினச்சிட்டாங்க. ஸ்பெயினில் இருக்கிறவங்க மொத்தம் உலக கோப்பை கிரிக்கெட் உலகக்கோப்பை கால்பந்து ரசிகர்லாம் என்ன நினச்சாங்க, ஏம்பா ஸ்பெயின் எங்கே இருக்குது, அந்த நாட்டோட பேர் கூட தெரியல, வாயில் வரல, கெப்பர்டே அது எங்கே இருக்குது, அது எந்த மூலையில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் கூகுளில் அந்த நாட்டை தேடுறாங்க. அதாவது கால்பந்தாட்டம் பெருசாக ரசிக்காத ரசிகர்கள்லாம் மேட்ச் ஆரம்பித்து கஃப் கொடுக்குறாங்க. யார்? இந்த கெப்பர்டே இந்த நாடு. நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கல்ல, ஸ்பெயின் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திணற ஆரம்பிக்கிறாங்க.
என்னையா நம்ம சுண்டைக்கான்னு நினச்சோம், இவனுக்கு கொஞ்சம் இது பண்ணுறான்னுட்டு அங்கே ஸ்பெயின் பயிற்சியாளர் வந்து கத்துறாரு, இந்த டீம் வந்து சாதாரண டீம் இல்லையா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடுங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் கூட ஆப்கானிஸ்தான் கூட விளையாடும் போது கொஞ்சம் அசால்ட்டாக விளையாடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமான பிறகு சுதாரிச்சிடுவோம் கிரிக்கெட்டில். அட்டடா இவங்க வேற மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு. கென்யாலாம் அப்படி நமக்கு டஃப் கொடுத்த சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ கென்யா இல்லை. அது மாதிரி அந்த பயிற்சியாளர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஸ்பெயின் வீரர்களுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அடிங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேசில் அர்ஜென்டினா கூட விளையாடுற மாதிரி கவனத்தில் எடுத்துங்க தம்பிங்களா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிளேயர்ஸும். அவங்க கெஃபர்டே நாட்டுடைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சும்மா ஆக்ரோஷமாக அதே சமயத்தில் மிக புத்திசாலித்தனமாக அந்த பாலை கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பால் வந்து ஸ்பெயின் வீரர்கள்கிட்ட தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் மிக கவனிக்கத்தக்க ஒரு நபராக ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாறினது யாருன்னா அந்த கெஃபர்டே நாட்டோடைய கோல் கீப்பர் ஒன்சியா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன வேணாலும் அடிப்பா, நீ கோலை நான் தடுக்கிறேன். அது ஸ்பெயின் அடிக்கிறான், சாதாரண பிளேயர்ஸ் கிடையாது. நீங்கள் கோல் கீப்பர் பெரிய விஷயங்க வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஏமாற்றிட்டு அந்த கோலை தட்டி விடலாம். அதை மீறி நீ எப்படி வேணாலும் அடியா, நான் ஒரு தடுப்பாட்டம் நான் தடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்சியா அந்த எல்லா பந்தையும் சக்கு 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 சக்குன்னு பிடிக்கிற. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மொத்த பேரும் இந்த மேட்ச் பார்க்காம ஸ்பெயின் அந்த நாடுமா, அது ஸ்பெயின் வந்து கதையை முடிச்சுட்டியா முடியா அப்படின்னு பார்க்காம இருந்தவங்களாம் தகவல் போகுது. அது ஃபோனில் அடிக்கிறானுங்க, அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறானுங்க, குரூப்பில் போடுறானுங்க. அந்த பார்வையாளர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்க சரிங்களா, டிவியில் வந்து வெறும் 8 லட்சம் பேர் பார்த்துருந்தவங்க இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகுது. இந்த கோல் கீப்பர் அந்த ஸ்பெயினுடைய கோலெல்லாம் தடுக்கிறான்னு கிட்டத்தட்ட 16 கோடி பேர் அதை வந்து மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. கட கட கடன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓன்சியா எத்தனை கோல் தடுத்துருப்பாரு நீங்கள் பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கும். 7 கோலுங்க. 7 கோல் தடுத்துட்டு மேட்சை டிரா பண்ணி விட்டாச்சு. அதுதான் ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சி, ஒரு கட்டத்தில் அவமானம் கூட வந்து. யார் பண்ணீங்க, யாரா நீங்களா, எங்கடா இருந்தீங்க, கச்ச 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 கச்சன்னு எல்லாரும் தேடுறாங்க. அந்த ஓன்சியா வந்து அவருடைய தேடுறாங்க, அவருடைய இன்ஸ்டாவை போய் பார்க்குறாங்க. வந்து வெறும் 50,000 பேர் தாங்க ஃபாலோவர்ஸ். எவ்வளோ 50,000 பேர். டக்கு 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 டக்குன்னு ஃபாலோவர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. 7 கோல் தடுத்தாச்சு. அந்த கோல் கம்பத்தை பிடிச்சிக்கின்னு அழறா, அந்த வீரர் அழறாப்ல. இது என் பெரிய சாதனை, என் நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இது. 5 லட்சம் பேர், ஒரு ஊர்ல கூட 5 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு தீவு, மீன்பிடி தொழில் தான் அவங்களுடைய பிரதானம். சுத்தி எரிமலை. இந்த முறை தான் அவங்க தகுதிக்கு வந்திருக்காங்க. கால்பந்து போட்டிக்கு தகுதி சுற்றுல வந்து அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. பெரிய ஜாம்பவான், இவங்களை எதிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, நீ அடிச்ச கோலெல்லாம் நான் தடுத்துட்டேன்டா, அதை தவிர மேட்சை டிரா பண்ணிட்டேன் போது அந்த கம்பத்தை கோல் கம்பத்தை பிடிச்சின்னு அழறப்பல அத்தனை வீரர்களும் கொண்டாடுறாங்க அந்த ஒன்சியா. அதன் பிறகு அவர் மீடியா முன்னாடி பேசுறாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, வெறும் 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்த அவருக்கு 50 லட்சம் பேர் வந்து ஃபாலோவர்ஸா மாறுறாங்க. எப்படி 2 மணி நேரத்துல. இதுதாங்க ஓவர் நைட்ல ஒருத்த புகழ் அடைவாங்க. ஓவர் நைட்டே கிடையாது, 1 மணி நேரத்துல ஒருத்த புகழ் அடைகிறானா பாத்துங்க. அது சினிமாவிலையும் ஸ்போர்ட்ஸ்லயும் தான். அது சினிமா கூட நாள் எடுக்கும், ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க. இப்படி ஒரு நாடு இருக்கா மேப்ல அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அடப்போயா அப்படின்ட்டு ஏதோ ஒரு தீவு நாடியா, ஏதோ ஆப்பிரிக்க நாடியா, நமக்கு கூட அந்த பேர் சொல்ல வரவே இல்லை. ஆமா, கெஃபர்டே அந்த நாடை அதுக்குள்ள சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்து கூகுளில் வந்து என்ன இது, எவ்வளோ மக்கள் தொகை, இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, எப்போ இந்த கால்பந்து டீம் ஆரம்பிக்கப்பட்டது, இவங்க லோக்கலில் எத்தனை மேட்ச் விளையாடி இருக்காங்க, இன்டர்நேஷனல் எவ்வளோ விளையாடி இருக்காங்க, இவங்களை யார் ஸ்ட்ரென்த்தானவங்க, யார் டம்மி, இப்படி மொத்தத்தையும் அலசி ஆராயிறாங்க ஃபுட்பால் ரசிகர்கள். அது பிறகு அவர் மீடியா முன்னாடி பேசுகிறாரு. ஒன்சியா என்ன சொல்கிறாரு, என்னால் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா என்னை வளர்த்தது வந்து என்னுடைய தாத்தா பாட்டி. அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபுட்பாலை சொல்லி 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 வளர்த்தாங்க. ஏன்னா எங்கள் நாட்டில் பிரதானமான ஒரு கேம் அப்படின்னா அது ஃபுட்பால் தான். நாங்கள் எங்கள் அந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற மொராக்கோ, அப்புறம் வந்து நைஜீரியா, ப்ரூனே, இந்த மாதிரி நாட்டெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு மாதிரி என்ன இவங்க மாதிரிலாம் நம்மள விளையாட முடியாதா? எங்கள் நாட்டுக்கு மேலே தான் ஸ்பெயின் இருக்குது, போர்ச்சுகல் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம
கிட்ட கூட நெருங்க முடியாது சாமி அப்படின்லாம் நினைச்சிருந்த சமயத்துல உள்ள வந்து 7 கோலை தடுத்திருக்க. என்னுடைய தாத்தா பாட்டி இங்க இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா வளர்த்தவங்க அவங்க தான். இதெல்லாம் தாண்டி அவர் இன்னும் வருத்தப்படுற ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த மேட்ச் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்குது. எங்க அம்மாவை இந்த மேட்ச் கூட்டிட்டு வந்து பார்க்க வைக்கணும்னு ஆசை. அதுக்கு வந்து இந்த H1 விசாவை இந்த விசாவுக்கு வந்து நம்ம ஊர் காசுல 16 லட்சம் டெபாசிட்டா கட்ட சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 16 லட்சம் எங்கிட்ட கிடையவே கிடையாது, எங்க டீம் கிட்டே கிடையாது. அவ்வளவு அளவுக்கு எங்க அம்மா கண்டிப்பா வந்து டிவியில பார்த்திருப்பாங்க. எங்கிட்ட அந்த காசு கிடையாது. ஆனா என்ன வந்து இது மாதிரியான ஒரு மைதானத்துல உட்காந்து எங்க அம்மா அந்த காட்சியை பார்த்துருக்கணும். அதுக்கு தப்பு இல்லை எங்கிட்ட. எங்க நாடே அப்படிதான். ஆனா எங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பலம் என்னன்னா, அவங்க டீம் சொல்றாரு வந்து நாங்க ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். எல்லா டீமும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய பாசம் எங்களுக்குள்ள இருக்கும். நாங்க எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கேயும் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம், நாங்க கவனம் முழுக்க அதுலயே தான் இருப்போம். இப்படி நான் 7 கோலை தடுத்திருக்கிறேன் அப்படின்னு காரணம் அப்படின்னா என்னுடைய சக வீரர்களும் அதுக்கு முக்கிய காரணம். நான் மட்டும் கிடையாது, என்னுடைய கேப்டன், என்னுடைய பயிற்சியாளர். நாங்க ஒரு ஷூ வாங்க முடியாது, ஒரு ஜெர்கின் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டு 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 வாங்கியிருக்கிறோம். இவ்வளவு பெரிய அணி இங்க நம்ம எதிர்க்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் மிரண்டு போயிருந்த சமயம் முடியும் அப்படின்னு நாங்க ஒரு சேர ஒரு கான்பிடண்டான ஒரு விஷயத்துக்கு வந்தோம். ஸ்பெயின் தானே பார்த்துடலாம் அப்படின்னு. அதுதான் இப்ப எங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு அப்படி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அது ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து திரும்ப சொல்றேன், கிரிக்கெட்டை நான் வந்து தவறா சொல்லலை. அது ஒரு என்ன சொல்றது வந்து நம்ம நாட்டில் தான் அதிகம். பாகிஸ்தான்லயும் அப்படிதான், ஸ்ரீலங்காலையும் அப்படிதான், பங்களாதேஷ் பெரிய பிடிச்ச கிரிக்கெட் ரசிகரா மாறிட்டாங்க. அங்கெல்லாம் பயங்கரமான ரசிகரா மாறிட்டாங்க. என்னன்னா காசு கொட்டுது வந்து. அதை தாண்டி யாரை வளர்த்து விடுறாங்க பாருங்க. ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு நாட்டில், ஒரு தீவில் ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியை கொண்டு போய் ஒரு ஸ்பெயின்ற ஒரு மகா, அதாவது என்ன சொல்றது வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் அங்க போய் மோது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிதான் மோதி தான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த வெற்றி அப்படியாப்பட்ட வெற்றி தான் எங்களுக்கு அப்படின்னு அவர் வந்து பென்சியா அவர் கொடுத்துருக்காரு பேட்டி. அந்த அணியில் அத்தனை பேரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஸ்பெயின் என்னன்றாங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படல, அவங்கள திட்டல, அவங்கள பாராட்டுறாங்க. வந்து உண்மையிலே ஆகச்சிறந்த அணி, நாங்க தப்பா எடை போட்டோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். விஜய் சொன்னார்ல, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அது மாதிரிதான் அந்த நாடு விஜய் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க வந்து ஸ்பெயின். ஆனா அதே சமயத்துல பாராட்டுறாங்க. சிறப்பான விளையாட்டு விளையாடினாங்க, ஒழுக்கமான விளையாட்டு விளையாடினாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஒரு அணி கால்பந்து போட்டியில வந்து தோக்க போறோம்னு தெரிஞ்சோம்னா அவ்வளவு தில்லாலங்கடி வெல்லாம், குறிப்பாக யாரையாவது காயப்படுத்தணும், ரெட் கார்டு வாங்கினா கூட பரவாயில்ல. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம கிரிக்கெட்ல தேடம் பேர் இருக்க மாதிரி அங்கேயே இருக்காங்க வந்து. அது சுத்தி கேமராலாம் இருக்குது. நீ என்ன சிலுமிஷம் பண்ற, யாரை வேணும்னே அட்டாக் பண்ற, யாரை இடுப்புல உதைக்கிற, யார் நெஞ்சில் எத்துற, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, தடையே விதிச்சிருவாங்க. ஆனால் ஒரு மயிரிழல் கூட அந்த மாதிரியான ஒரு தவறான ஆட்டம் அவர்கள் ஆடவில்லை அப்படின்னு அவங்க வந்து ஒரு பெரிய சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஒரு சின்ன நாடு இப்படி வளர்ந்துட்டு வரும்போது நாம் அதை கைத்தட்டி வரவேற்கணும் அப்படின்றாங்க. ஒரு டிரா பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் வந்து, நான் டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த 5 லட்சம் பேர் உள்ள அந்த நாட்டில் அப்படி கொண்டாடி தீர்த்திருக்காங்க. பக்கத்துல இருக்கிற அந்த ஆப்பிரிக்க நாடுகள், தள்ளி இருக்கிற அந்த ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற ஃபுட்பால் ரசிகர்கள், அங்க இருக்கிற அந்த ஃபுட்பால் டீம்லாம் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க வந்து. குறிப்பா செனகல், நைஜீரியா, உகாண்டா, இந்த மாதிரியான அடிகள்லாம் பெரிய இந்த மாதிரி நாடுகள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியம் என்னன்னா, இனி நாங்கள் வந்து ஒரு வெற்றியை நோக்கி போவோம் அப்படின்னு கான்பிடண்டா சொல்றாங்க வந்து. நீ வெற்றியை நோக்கி போவோம், எங்களை வந்து ஒரு சிறுமியா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு. வருகிற 22ஆம் தேதி உருகுவே கூட வந்து விளையாட போறாங்க. அது சாதாரண டீம் கிடையாது. சவுத் அமெரிக்காவில் அவன் கலக்கி எடுத்துருவானுங்க. பிரேசில், சிலி, உருகுவே, அர்ஜென்டினா எல்லாம். அந்த நீங்க சவுத் அமெரிக்காவே சொல்லவே தேவையில்லை. அங்க நாங்க வெற்றியோட தான் எங்களுடைய தொடக்கத்தை, இங்க டிரா, அங்க வெற்றியிலிருந்து எங்க தொடக்கத்தை ஆரம்பிக்க போறோம். எங்க தீவை இப்பவே உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கால்பந்து போட்டியில் இன்னும் சிறப்பான விளையாட்டை விளையாடி நாங்க பெரிய அளவுல கோப்பையை கூட அடிக்கலாங்க வந்து, சொல்ல முடியாது. அதுல இருந்து ஒரு சிறந்த வீரர் வந்து கண்டிப்பா
ஒரு மிகச்சிறந்த வீரர் அங்கிருந்து கூட வரலாம் வந்து. ஏன்னா இந்த வென்சியா வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரையுமே நம்ம சின்ன ஆளு, இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு சிறுமைப்படுத்தி யாரையுமே நம்ம வந்து எடை போட்டவே கூடாது. அது மிக தவறான ஒரு விஷயம். அது உலக அளவில் கால்பந்து போட்டியில் காமிச்சு விட்டாங்க பாருங்க. வந்து அந்த அன்னைக்கு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.